ஹலோ ஜிகே ஃபேம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகே சோலோபுரி. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக நீங்கள் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டிட்டு அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க மக்களே. ஸோ ஜிகே ஃபேம், நம்ம அடுத்த பைக் டெலிவரி எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம். வண்டிக்கு பேரெல்லாம் வந்து வச்சாச்சு. அதோடய வீடியோலாம் வந்து உங்களுக்கு எழுதியிருப்பேன். அதை காட்டுறவங்களுக்கு நானே உட்காந்து என் கையால் நான் எழுதியிருக்கிறேன். கையெழுத்து கேவலமாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கழுவி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு டைம் எழுதுறதுனால அப்படி வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. போயிட்டு பைக் எடுத்துகிட்டு, சரி பைக் எடுக்க போறியடா, என்னடா நீயும் இந்த பைக்கில் போகிற, கூட வேறு யாராவது வர்றாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சஸ்பென்ஸ், சொல்ல மாட்டேங்க. ஸோ என்னடா திடீர்னு அதுக்குள்ளார அடுத்த பைக் அப்டேட் பண்ணுற, ஏன் இப்போ இருக்கிற பைக்லேயே நீ வந்து விலாக் போடலாமே, இதே நல்லா தான் இருக்குது, இதில் இப்போ தான் நீ செட்டப்பெல்லாம் பண்ணியிருக்க, இன்னும் இதுலேயே ஏதோ மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணவே இல்லை, அதுக்குள்ளார ஏன்டா புது பைக் மாற்றுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட நிறைய பிராண்டு வண்டி கையில் இருக்கணும் மக்களே. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக, ஏன்னா வீடியோஸில் உங்களுக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோவில் வேறு பைக்கு மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே பைக்கில் நான் வீடியோ போட்டுட்டு இருந்தால் அது நல்லாவும் இருக்காது. ஏன்டா இதுக்கெல்லாம் மாடா போய் புது பைக் எடுப்பேன், ஆல்ரெடி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வந்து இன்னும் நீ வந்து எதுவும் யூடியூப்லேருந்து சம்பாதிக்கலை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து மனசுக்குள்ளார நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஸோ வந்து வரும், நமக்கான காலம் வந்து ஒரு நாள் வரும். அது வரைக்கும் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதில் வந்து எந்த குறையும் வச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த பைக் இருந்தப்போ மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு சரி அந்த வண்டியில் வந்து பெருசாக மோட்டோ விலாக் பண்ணால் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னெலாம் கிடையாது. பைக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் கிடையாது. நம்ம பேசுகிறது தான் மேட்ரு. நம்ம எப்படி நம்ம வீடியோவை வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறோமோ அதுதான் நமக்கு கணக்கு. சரி கொஞ்சம் அப்டேட்டடாக, ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு சூப்பர் பைக் அந்த மாதிரி தான் வச்சு வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அதுக்கும் கொஞ்சம் ஹைப் இருக்குது. ஸோ அதனால் இந்த வண்டி எடுத்தோம் நம்ம. சரி ஹங்க்கு வேண்டாம், இதுக்குன்னு ஒரு வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்தோம். ஸோ இப்போ இந்த வண்டியிலிருந்து அடுத்த வண்டிக்கு ஏன்டா அப்டேட் அப்படின்னா, அது ஒரு பல காரணங்கள் இருக்குது. ஏன்டா இந்த வண்டியை விற்க போறியா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இந்த வண்டியெல்லாம் விற்கலாம் போகிறதில்ல. இந்த வண்டி நம்ம கூடயே தான் இருக்கும். என்ன ஆனாலும் எந்த வண்டியும் நம்மக்கிட்ட இருக்க எந்த வண்டியுமே நம்ம விற்க போகிறது கிடையாது. ஏன்னா அப்படி நான் விற்கிற மாதிரி இருந்தால் அங்கே நான் இந்த வண்டி எடுக்கும்போதே நான் கொடுத்துருப்பேன். எப்படி இருக்கீங்க? ஓகே வாங்க 1 hour டைம் இருக்கு, வாங்க. இது என்கிட்ட சொல்லவே இல்லையே. 10:30 டைம் இருக்கு. ஓகே, எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். யார் வரான்னு தெரிஞ்சுக்கிங்க. யார் வராரு பாருங்க. யாரடா கூப்பிட்டுக்கிற? தள்ளிக்க வெல்கம் பேக் டு தி வீடியோ. ஸோ வண்டியெல்லாம் டெலிவரி எடுத்தாச்சு. கொஞ்சம் பொய் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்க. நம்ம வண்டி எடுக்கலை, நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து வண்டி எடுத்தாப்புல. ஸோ டெலிவரி கூப்பிட்டுருந்தாரு, போயிட்டு வண்டி டெலிவரி எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம ஹார்ட்லி விஷஸ் அவங்களுக்கு, பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு, ஏன்னா சின்ன பையன்தான், ஹெல்மெட் போட்டு பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான தட்டி விட்டு அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம அடுத்த ரைடு எங்கே பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டாடா பை பை, லவ் யூ ஆல், டேக் கேர்.